இந்த 2021 இருந்து இப்ப 2025க்குள்ள லாக்டவுன் கொலைகள் எவ்வளவு தெரியுமா? விசாரணை என்ற பேர்ல இது வரைக்கும் மொத்தம் 24 கொலைகள் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்திருக்கு. லாக்டவுன் கொலைகள் 24 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதே போன முறை அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ தூத்துக்குடியில அப்பாவும் வைத்தியும் கொண்ட போது வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க திமுக. இன்னைக்கு எங்க போயிருக்காங்க? யாரும் அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. கூட்டணியில் இருக்கிறவங்க பூ போட்டு போயிட்டாங்க. அதோட அவங்க வேலை முடிஞ்சது. ஏன் அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசினவங்க ஏன் இன்னைக்கு பேச மாட்டேங்கிறீங்க? கூட்டணி என்பதால அப்ப கூட்டணி தான் உங்களுக்கு முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லையா? மக்கள் பிரச்சனை உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இங்க உங்களுக்கு வாக்களித்த மக்கள் முக்கியம் இல்லையா என்ற கேள்வியை தமிழக அரசுக்கு நான் கேட்கிறேன். இன்னைக்கு பாருங்க, தமிழக அரசு முதல்வர் போன்ல பேசுறார். நானும் டிவியில பார்த்தேன். என்ன பேசினாரு? சாரிமா சாரிமான்றார். சாரிமா சாரிமான்னா அந்த செத்த பையன் வந்துடுவானா? சொல்லுங்க. சாரிமா சாரிமா, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. பையனை இழந்துட்டு நிக்கிறாங்க அந்த அம்மா. எங்க தைரியமா இருக்கிறது? எங்க தைரியமா இருக்கிறது? இருக்கிறது 2 புள்ள. அதுல ஒரு புள்ள அடிச்சு கொலை செய்யப்பட்டு இறந்திருக்கான். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க அப்படின்ட்டு என்ன உங்களுக்கு செய்யணுமோ செய்யறோம்னு அங்கேயும் ஒரு கண் துடைப்பு. அதான் நடக்குது. வீட்டு பட்டா ஒரு வீடு கட்டி தரோம், உங்க பையனுக்கு வேலை கொடுக்கறோம்னா முடிஞ்சு போச்சு. சாரிமா சாரிமான்றீங்களே, சாரிமா அந்த போன உயிருக்கு அந்த அம்மாவுக்கு பையனை திருப்பி தருமா முதல்வர் அவர்களே? ஆனா ஒரு கன்சர்னோட பேசுனீங்க, ஒரு மனிதாபிமானம் உங்க பேச்சுல இருந்தது, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இது தீர்வு கிடையாது. இன்னைக்கு காவல்துறை யார் கையில இருக்கு? நமது முதலமைச்சர் கையில தான் காவல்துறை இருக்கிறது. எனவே இது முழுவதுமாக முதல்வர் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முழு பொறுப்பு ஸ்டாலின் அவர்களுக்கு தான். யாரோ ஒரு லேடி அவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அடிச்சு கொண்டு போய் கொலை பண்றீங்க. என்ன இன்ஃபுளுயன்ஸ் அங்க? யாரோ எஸ்பி போன் பண்றாரு, டிஎஸ்பி போன் பண்றாரு, கலெக்டர் போன் பண்றாங்க, அதிகாரிகள் போன் பண்றாங்கன்னா அந்த பெண்ணின் பின்னணி என்ன? யார் அந்த பெண்? அந்த நிக்கிதா என்ற பெண் யார்? இன்னைக்கு பார்த்தா அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் அந்த அம்மா பேர்லயே இருக்கு. எனவே காவல்துறையும் நீதி அரசர்களையும் இங்க நான் கேட்டுக்கிறேன், முதலில் நீங்கள் விசாரிக்க வேண்டிய நபர் அந்த நிக்கிதா என்கின்ற பெண் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எதையோ சொல்லி அந்த அம்மா தப்பிச்சுட்டு போக முடியாது. அவங்க தானே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க. எங்க நீ நகை வச்ச, யார் திருடினா, எதுக்காக நீ அந்த பையன் மேல சந்தேகப்படுறீங்க என்பதை நிச்சயம் நீதி விசாரணை நடத்தணும். இன்னைக்கு எஸ்பி டிஎஸ்பில இருந்து எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஷன் தீர்வு கிடையாது. நிச்சயம் அந்த பையனுக்கு நியாயம் கிடைக்கணும், தீர்வு கிடைக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகள், கள்ளச்சாராயம், போதை வஸ்துகள், கஞ்சா, மெத்தபெட்டமின், கொக்கைன் என்று இன்னைக்கு தமிழ்நாடே போதை நாடாக மாறிக்கிட்டு இருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. போனா உடனே ஒரு 2 சினிமாக்காரங்களை பிடிச்சு கைது பண்ணிட்டா அப்படியே கஞ்சாவை ஒழிச்சிட்ட மாதிரி. ஏன் வேற யாருமே கஞ்சா போதையில யூஸ் பண்ணலையா? இல்ல டாஸ்மாக் யூஸ் பண்ணலையா? இன்னைக்கு ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா அப்படின்னு 2 நடிகர்களை கைது பண்ணிருக்காங்க. எதுக்கு? அவங்க போதை பொருளை எடுத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு இன்னைக்கு 95% குடியிலையும் கள்ளச்சாராயத்திலையும் போதையிலும் தான் இருக்காங்க. ஏன் அவங்களையெல்லாம் இந்த அரசு கைது பண்ணல? அப்போ இது திசை திருப்பும் நாடகம். யாராவது ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் ஒரு 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டா உடனே கஞ்சாவை அடைச்சிட்டோம்னு அர்த்தமா? வாங்க, தமிழ்நாடு முழுக்க முதல்வர் அவர்களே ஒன்னு காமிக்கிறீங்க. தமிழகமே ஓரணியில திரளணும் மட்டும் ஒத்த விரல காமிக்கீங்கள, அதே மாதிரி நீங்க தமிழ்நாடு முழுக்க போய் ஆய்வு செய்யுங்க. எங்கெல்லாம் போதை இருக்கு, எங்கெல்லாம் கலாச்சாரம் இருக்கு, எங்கெல்லாம் டாஸ்மாக் இருக்குன்றத முதல்வர் ஆய்வு செய்யணும். ஓரணியில எல்லாம் திரளும், எல்லாம் மறுபடியும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறீங்களே, அப்ப உங்கள் நோக்கம் என்ன? அடுத்த தேர்தலும் அடுத்த வெற்றியும் அடுத்த ஆட்சியும் தானே ஒழிய வாக்களித்த மக்களின் நிலையை பற்றி, இந்த தமிழக மக்களை பற்றி முதல்வருக்கு அக்கறை இல்லை என்பது தெளிவாக இதுல தெரிகிறது.